9ஆம் தேதி பிறந்தவர் என்ன எண்களை அவர் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம், எந்தெந்த தேதியை பயன்படுத்தி கொள்ளலாம். எண்ணும் தேதியும் ஒன்று தான். நம்ம 1ஆம் தேதி முதல் 30 நாட்கள் 30 நாட்கள்னு சொல்கிறோம். அது எல்லாமே திரும்பி திரும்பி கூட்டி பார்த்தீங்கன்னா 9க்குள்ளே தான் வரும். இப்போ 1ங்கிறது மட்டும்தான் 1ஆ இருக்கும், 2ங்கிறது 2ஆ இருக்கும். ஆனால் அதே 11 2ஆக தான் இருக்கும், 20 2ஆக தான் இருக்கும், 29 2ஆக தான் இருக்கும். திரும்பி நம்ம 9க்குள்ளே வந்துடுவோம். அப்போ 9 எண்களை மையமாக வைத்து தான் இறைவன் நம்ம மனிதர்களை படைக்கிறார். அதில் 9ஆம் தேதி பிறந்தவர்கள் நம்முடைய தமிழ் கடவுள் இருக்காரே, முருகப்பெருமான், எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். அந்த கந்தவேலுக்கு நிகராக ஒரு வேலே கிடையாது. இது ஔவையார் சொல்லுவாங்க, கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அப்போ அந்த 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அதிர்ஷ்ட எண் பார்த்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. எல்லோரும் அவரவருக்கு இயன்ற அளவு கடைப்பிடிக்கலாம். அந்த 9ஆம் தேதியில் பிறந்தவருக்கு 9, 18, 27 தேதிகள் அதிர்ஷ்ட தேதி. 5, 14, 23 அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி. 6, 15, 24 அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி. எண் அப்படின்னு பார்க்கும்போது 5, 6, 9 அதிர்ஷ்ட எண். இப்போ உங்கள் தேதியை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு எண் வரும். பிறவி எண் 9ல் பிறந்து கூட்டு எண் 5ஆக இருக்கலாம். பிறவி எண் 9ஆக இருந்து லாஸ்ட் எண் 3ஆக வரலாம். அப்போ 3 எண் ஆதிக்கம் வந்ததுன்னா நீங்கள் 3ஆம் தேதிக்கான அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. முதல் தேதி என்பது பிறவியை குறிக்கும். லாஸ்ட்டை கூட்டி வர்ற எண் முடிவை குறிக்கும். அது விதி எண்ணு பேர். இது பிறவி எண், அது விதி எண் பேர். அப்போ ஒரு சுப நிகழ்ச்சி செய்கிறோன்னா அதை நல்ல தேதி பார்த்து செய்யலாம்.